திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, தாவேகாவுக்கு தான் எதிர்காலம். விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்டகால கனவு ஒரு அமைச்சர். இதை ஒட்டித்தான் அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி, ஊராட்சி 10% கொடுத்தா நீங்க இப்போ சென்னையிலேயே 200 மாமன்ற உறுப்பினர்கள், 20 விசிக ஆட்கள் வந்துருவாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்காலமே இனி தாவேகா தான். விசிகாவுடைய எதிர்காலமும் தாவேகா தான். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். இப்போ வருகின்ற தேர்தலையுமே திமுக அது உள்ளாட்சி தேர்தலோ பார்லிமெண்ட்டோ இல்லை அசம்பிளியோ எதுவுமே வெற்றி பெறாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு 25% வாங்கியது தெளிவாக தெரியுது. இந்த 25% வாக்குகள் யாரோடு சேர்த்து வாக்கு வங்கியான கூட்டணி கட்சிகள் திமுகவிலிருந்து, திமுகவை தவிர அத்தனை கட்சி வெளியேறிச்சு. முஸ்லீம் லீக் உட்பட விசிக, கம்யூனிஸ்டுகள், வைகோ எல்லாம் போனதோடு மட்டுமல்ல கடும் விமர்சனமும் வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் திமுக மீது விரைவுபடுத்தினால் திமுகவினுடைய வாக்கு வங்கி, அதாவது திமுக மட்டும் இருக்கிற வாக்கு வங்கி, அதுவும் சிதறுவதற்கு வாய்ப்பு. இப்போ நேற்று ரொம்ப போல்டாக சொல்கிறார் இல்லையா, தாவேகா கூட்டணி அமைச்சர் அங்கே இடம்பெறுவோம்னு சொல்லிட்டு. அப்போ திமுகவே அண்ணன் திரும்ப கடுமையை எதிர்க்க தொடங்கிட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, வேற வழியே இல்லை. ஆனாலும் திமுக இவரை கடைசி கட்ட முயற்சி செய்து கொண்டே இருக்கு. இல்லையா, அவர் நேற்று சொல்றாரு. இல்லை சொல்றாரு, இல்லை இவர் சொல்றாரு, திமுக சொல்லல தாவேகா கூட்டணி அமைச்சா நாங்கள் இடம்பெறுவோம், அதில் எந்த ஐயமும் கிடையாதுன்ட்டார். அல்ல, அது அவர் இப்போ அப்படி தான் இருக்காரு. இல்லைன்னா நீங்கள் அமைச்சரவையில் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. திமுக முற்று முழுதாக திமுகவை விட்டு அவர் வெளியேறு. திமுகவுக்கு அவருக்கும் இன்னும் கொஞ்சம் உறவு தொடுத்து கொண்டு தான் இருக்கு. திமுக எப்படியும் விசிகாவை அடுத்த ஒரு கூட்டணி அமைக்கிற பொழுது, உள்ளாட்சி தேர்தல் வருகிற பொழுது கூட்டணி அமைக்கிற பொழுது எப்படியாவது விசிகாவை இழுத்தரலாம். திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் பூரா என்ன சொல்கிறாங்க, சீனியர் லீடர் பூராமல் நம்ம தேர்தலை சந்திக்கணும்னா கண்டிப்பாக விசிக எல்லாமே தேர்தலை சந்தித்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் வெற்றி தோல்வியை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணியே இல்லாமல் தேர்தல் சந்திக்கிறது நாங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். மூத்த திமுக தலைவர்கள் பூரா விசிகாவை எப்படியாவது மீண்டும் கூட்டணியில் இணைத்தால் தான் இந்த திமுக வலுப்பெறும். அதனால் இவருடைய பேச்சிலேயே திமுக கூட்டணி உடைந்து ஒரு கடுமையான வார்த்தை இந்த வள்ளிய திமுகவை நோக்கி இன்னொரு ஒரு சாப்பிட்டுக்கான தானே இருக்கு. திமுகவை ஒளிக்கு வைக்க சொல்றாரு இல்லையா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவமானப்பட்டேன், வாழ்நாள் முழுக்க நான் என்னை அசிங்கப்படுத்தப்பட்டேன், வாழ்நாள் முழுக்க திமுக தான் எதிரி, பொதுஜன வெகு மக்களுடைய பொது எதிரியே திமுக தான், இப்படி சொல்றாரா இல்லையா? அவர் மக 30 வருஷமா மக்கள் விரோத ஆட்சி திமுக பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லுங்க அண்ணன் திருமாட சொல்லுங்க, வராது. ஏன்? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று விசிகாவுடைய விருதுகள் வழங்கும் விழாவில் அண்ணன் திருமா அவர்கள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. நான் என்ன திமுகவுக்கு துரோகம் இழைத்தேனா, நான் கூட்டணி இல்லைன்றதை நான் சொல்ல, திமுக சொல்லிடுச்சு. எப்போ எங்கள் ஆள் ஒருத்தரை கட்சியில் சேர்த்தாங்களோ அப்போவே திமுக சொல்லிடுச்சு நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு, தாவேக்கா கூட்டணி அமைத்தால் நாங்கள் அதில் இடம்பெறுவோம், அதில் எந்த ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவரை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, தாவேக்காவுக்கு தான் எதிர்காலம். தாவேக்காவில் தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்டகால கனவு ஒரு அமைச்சர். ஆமாம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதே போல் இப்போது சிந்தனை செல்வன் வாரிய தலைவர். இப்படி இந்த கட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 90, இன்றைக்கு 2020 35 ஆண்டு காலம் இந்த அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு 35 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கு. இதை ஒட்டித்தான் அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி, ஊராட்சி 10% கொடுத்தா நீங்கள் இப்போ சென்னையிலேயே 200
மாமன்ற உறுப்பினர்கள், ம். 20 விசிக ஆட்கள் வந்துருவாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்காலமே இனி தாவேகா தான். விசிகாவுடைய எதிர்காலமும் தாவேகா தான். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். ஆமாம். இப்படியே நிறைய தாவேகாவும் தடுமாறி கொண்டு இருக்கிறது. இந்த தடுமாற்ற காலத்தில் தாவேகாவோடு நின்றால் விசிகாவும் அதிகாரத்தை நோக்கி ஆட்சியை நோக்கி வளர்த்தி கொள்ளலாம். நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், நீங்கள் மேயராகலாம், நகராட்சி தலைவராகலாம். அதிகார பரவல் அதிகப்படுத்துகிற பொழுது கட்சியை வளர்க்க முடியும். கட்சியை நோக்கி அந்த உழைக்கிற மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவருடைய எதிர்கால திட்டம். இல்லை, இப்போ திமுகவுக்கு வந்து இனிமேல் எதிர்காலம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ திமுக எதிர்காலம் இல்லைன்னா இப்போ வருகின்ற தேர்தலையுமே திமுக வந்து அது உள்ளாட்சி தேர்தலோ பார்லிமெண்ட்டோ இல்லை அசம்பிளியோ எதிர்ப்பு வந்து வெற்றி பெறாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு 25% வாக்கு வாங்கியது தெளிவாக தெரியுது. இந்த 25% வாக்குகள் யாரோடு சேர்த்து? கூட்டணி கட்சியோடு சேர்த்து. இப்போ வாக்கு வங்கியான கூட்டணி கட்சிகள் திமுகவை தவிர அத்தனை கட்சி வெளியேறிச்சு. முஸ்லீம் லீக் உட்பட விசிகா, கம்யூனிஸ்டுகள், வைகோ எல்லாம் போனதோடு மட்டுமல்ல, கடும் விமர்சனமும் வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் திமுக மீது விரைவுபடுத்தினால் திமுகவினுடைய வாக்கு வங்கி, அதாவது திமுக மட்டும் இருக்கிற வாக்கு வங்கி, அதுவும் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சிதறினால் 10 முதல் 15க்கு மேலே திமுக தாண்டாது. உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து நின்றால் 10 முதல் 15% வாக்குகளுக்கு மேலே தேராது. தாவேகா வந்து ஒரு மேயர் வின் பண்ணா கூட ஏன் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. இல்லை, ஆர்எஸ் பாரதி சொன்னால் தான் அவர் அந்த சீட்டில் இருக்க முடியும். அதற்காகவே அவர் அந்த சீட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் தோல்வியடைந்து, இமாலய தோல்வியடைந்து ரஷ்ய படைகள் ஜெர்மனிக்குள் ஊடுருவி தற்கொலை பண்ணுகிற நேரத்தில் கூட கோயபிள்ஸ் என்ன சொன்னார்னா, ஜெர்மனுடைய 14வது விமானப்படை லெனின்கிராட்டை தரைமட்டம் செய்துவிட்டு ஜெர்மன் தலைநகர் பானில் தரையிறங்கியது, பத்திரமாக தரையிறங்கியது. அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. இப்போ அதே தான் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை உயிரூட்டுவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அவர் செஞ்சிட்ருக்கார். இது இன்னைக்கு நேரத்து இல்லை. திமுகவில் பல ஆண்டு காலம் இப்படி தான் செய்வாங்க. இந்த முறை 21 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது 3.5% என்ன காரணம்னா, முஸ்லீம் வாக்கு பிரியாமல் அதிமுக பாஜக கூட்டணி வைத்த பிறகு பாஜக எதிர்ப்பு, இதுதான் திமுகவை ஆட்சியில் அமர்த்தியது. இல்லை, தேர்தலுக்கு பிறகாக விசிக வேணான்ற முடிவுக்கு முதல்ல திமுக வருதா, இல்லை திமுக வேணான்ற முடிவுக்கு முதல்ல விசிக வருதா? யார் இந்த முதல்ல முடிவு எடுக்கிறது? முதல்ல முடிவு எடுத்தது திமுக தான், வேண்டான்னு. ஏன்னா காங்கிரஸை கட்டுப்படுத்த முடியல, கம்யூனிஸ்டுகளை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அகில இந்த டெல்லி வரைக்கும் போகணும் செல்வாக்கு செலுத்துவதற்கு. விசிகாவை தமிழ்நாட்டிலேயே கட்டுப்படுத்தலாம். நீங்கள் ரவிக்குமார் பலமுறை திமுக எதை சொல்லுகிறதோ அதை விசிகாவில் அமுல்படுத்தியவர் ரவிக்குமார். அதே போல் ரவிக்குமாரை தாண்டி சிந்தனை செல்வன் பொதுச் செயலாளர், அந்த பொதுச் செயலாளரும் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். எஸ்எஸ் பாலாஜி, பனையூர் பாய் திமுகவில் இணைந்து விட்டார். இவர்களை திமுக கட்டுப்படுத்துவதன் மூலம் விசிக தலைவரையே கட்டுப்படுத்தியது, விசிக கட்சியவே கட்டுப்படுத்தியது திமுக. அப்போ யார் வெளியேறினாலும் விசிக வெளியேறாது. அந்த 2 இலக்க எண் திமுகவை காப்பாற்றும். திமுக இன்னைக்கு வருத்தப்படுறது காங்கிரஸ் போனதை பற்றி வருத்தப்படலை.
கம்யூனிஸ்டுகள் போனதை பற்றி வருத்தப்படலை, வைகோ போனதை பற்றி வருத்தப்படலை. ஆனால் விசிகா போனதை, இந்த இழப்பை திமுகவால் தாங்கவே முடியல. கோபம் வருது, சினம் வருது, கடுமையான கோபம் திமுக தலைமைக்கு விசிகா மேலே. ஏன் யார் போனாலும் சரி விசிகா போகாது, விசிகா தன்னோடு இருக்கும், தன்னை தாங்கி பிடிக்கும், தலித் தலைவர் தனக்கு தேவை. பாஜக எதிர்ப்புக்கு தலித் தலைவர் தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். பாஜக திமுகவை நோக்கி நகருகிற பொழுது நீங்கள் சமூக நீதி பேரணி திமுக நடத்தலை, தீகா தாய்க்கழகமான தீகா நடத்தலை. யார் நடத்தினா? விசிகா தான் நடந்துச்சு. சமூக நீதி பேரணி நடத்திய தீர்வோம். சமூக நீதி விசிகா எப்போ வந்தது? சமூக நீதிக்கு சமூக நீதியை தந்தை பெரியார் காலத்தில் திராவிடர் இயக்கம் தான் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. சமூக நீதி ஆணைமுத்து தான் டெல்லிக்கு ரயிலில் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் நானே பல மாநாட்டில் கலந்துருக்கேன். டெல்லியில் மௌலோங்கர் ஆடிட்டோரியம்னு ஒரு ஆடிட்டோரியம் மொத்தம், ஆமாம், அதில் 5000 பேர் உட்காரலாம், மொத்தம் 500 பேர் உட்காந்துருப்பான். டெல்லியில் இருக்கிற தலைவர் பூரா வருவான். இங்கேருந்து எங்கே கன்சிராமனை கூட்டிகிட்டு போவார் ஆணிமுத்து. எல்லாம் மறந்து போச்சு மக்கள். கன்சிராமை போய் பார்ப்பாங்க. கன்சிராமை நீங்கள் யூபியில் சமூக நீதியை பெரிய அளவில் பிரபலப்படுத்துவார். அப்பெல்லாம் இருந்த சமூக நீதி இப்போ யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு? விசிகா பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. திமுகவாயி திமுக விசிகாவா மாறி விசிகாவை முன்னிறுத்தி தான் சமூக நீதியை திமுகவோ டெல்லிக்கு அறைகூவல் விடுவதற்கு, பாஜகவை எதிர்ப்பதற்கு யார் தேவைப்படுறா? விசிகா தான். இல்லை, இப்போ நேற்று ரொம்ப போல்டாக சொல்கிறார் இல்லையா, தாவேக்கா கூட்டணி அமைச்சர் அங்கே இடம்பெறுவோன்னு சொல்லிட்டு. அப்போ திமுகவை அண்ணன் திருமா கடுமையை எதிர்க்க தொடங்கிட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, வேற வழியே இல்லை. ஆனாலும் திமுக இவரை கடைசி கட்ட முயற்சி செய்து கொண்டே இருக்கு. இல்லை, அவர் நேற்று சொல்றாரு. இல்லை இவர் சொல்றாரு, திமுக சொல்லல. இல்லை, அண்ணன் திருமா என்ன சொன்னாரு, திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்ல, அதை சொன்னது திமுகவோட தலைவர்கள், ஒட்டுமொத்த திமுக தலைவர்களும் சேர்ந்து விசிக அலுவலகத்தில் போய் சேர்க்குறீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க முதல்ல திமுக கூட்டணியில் விசிக இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால நான் சொல்றேன், தாவேக்கா கூட்டணி அமைச்சா நாங்கள் இடம்பெறுவோம், அதில் எந்த ஐயமும் கிடையாதுன்ட்டாரு. அல்ல, அது அவர் இப்போ அப்படிதான் இருக்காரு. இல்லைன்னா நீங்க அமைச்சரவையில் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவருக்கு திமுக முற்று முழுதாக திமுகவை விட்டு அவர் வெளியேறு. திமுகவுக்கு அவருக்கும் இன்னும் கொஞ்சம் உறவு தொடுத்து கொண்டு தான் இருக்கு. திமுக எப்படியும் விசிகாவை அடுத்த ஒரு கூட்டணி அமைக்கிற பொழுது, உள்ளாட்சி தேர்தல் வருகிற பொழுது கூட்டணி அமைக்கிற பொழுது எப்படியாவது விசிகாவை இழுத்தரலாம். இல்லை, கூட்டணியில் பங்கு வகிக்கிறாங்க, ஆட்சியில் பங்கு வகிக்கிறாங்க, அமைச்சரம் ஆகிட்டாங்க, இதெல்லாம் அனுபவிச்சவங்களா போயிட்டு ஒன்று மேலே திமுக கூட போயிடுவாங்க. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, விசிகா அவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு இமேஜ் வருவதற்கு, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நல்ல கொள்கை கூட்டணின்னு நம்புவதற்கு விசிக தேவை. அப்போ நீங்கள் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இவர்கள் நம்பிக்கையான கூட்டணி இல்லைன்னு விஜயே சொல்கிறார். நம்பிக்கையான கூட்டணி இல்லை. இந்த கூற்றுக்கு பிறகுதான் வன்னிய அரசு முயற்சியில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி விஜய் போய் சந்திச்சார்ல. ஆமாம், அது ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்றுனதுக்காக. அதெல்லாம் சும்மா அது போய் இப்போ சேர்ந்ததே நாங்கள் விசுவாசமாக இருக்கோம், உண்மையாக இருக்கோம். எங்களை உங்களுடைய கூட்டணியில் தொடருவதற்கு நாங்கள் தயார். இப்படி சிக்கலும் கொடுப்பதற்கு தான் வன்னி நீங்கள் 2 நாளைக்கு ஒருக்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இந்த யாவுனா ஆணவ கூட தான், வேற ஒன்றுமே ரெடிமேடாக இல்லை. இதுதான் இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இப்போ தாவேக்கா முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ரவிக்குமார் எம்பி ஆகணும், சிந்தனை செல்வன் பதவிக்கு வரணும், எஸ்எஸ் பாலாஜி பதவிக்கு வரணும். இப்போ அவ்வளோ பேருக்கு அப்போ எங்கே கடை பரபரப்பாக இருக்கோ அங்கே தான் மக்கள் கூடுவான்.
இப்போ தாவேகா தான் பரபரப்பான அரசியல், எதிர்காலம், ஓட்டு வங்கி இத்தனை இருக்குது. அதனால் தாவேகாவில் தொடருவதுன்னு சக தோழர்களும் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு செய்தாலும் திமுகவினுடைய முயற்சி விக்கிரமாத்த கதையாக தான் தொடர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் பூரா என்ன சொல்கிறாங்க, சீனியர் லீடர் பூராமல் நம்ம தேர்தலை சந்திக்கணும்னா கண்டிப்பாக விசிகா வேணும். விசிகா எல்லாமே தேர்தலை சந்தித்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் வெற்றி தோல்வியை நீங்க இப்படி சொல்றீங்க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, கூட்டணியே இல்லாமல் தேர்தல் சந்திக்கிறது நாங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இனிமேல் கூட்டணியே இல்லாமல் தேர்தல் சந்திக்கிறதா திமுக வந்து அந்த யோசனை இருக்குன்றதை ஸ்டாலினே சொல்றாரு. ஆனா மூத்த திமுக தலைவர்கள் பூரா விசிகாவை எப்படியாவது மீண்டும் கூட்டணியில் இணைத்தால்தான் இந்த திமுக வலுப்பெறும். அதனால நீங்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. விக்ரமாதித்தனை முயற்சி பண்ண மாதிரி, வேதாளத்தில் முருங்கை மரத்தில் இருக்கிற மாதிரி, அதனால முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இந்த திமுக தலைமை இதற்கு இன்னும் கடுமையாக முயற்சிக்குது. அதனால தான் இவருடைய பேச்சிலேயே திமுக கூட்டணி உடைந்து ஒரு கடுமையான வார்த்தை இன்னும் வள்ளிய திமுகவை நோக்கி இன்னொரு சாப்பிட்டு காணதானே இருக்கு. திமுகவை உழைத்து வைக்க சொல்றாரு இல்லையா? ஆமா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவமானப்பட்டேன், வாழ்நாள் முழுக்க நான் என்னை அசிங்கப்படுத்தப்பட்டேன், வாழ்நாள் முழுக்க திமுக தான் எதிரி, பொதுஜன வெகுமக்களுடைய பொது எதிரியே திமுக தான், இப்படி சொல்றாரா இல்லையா? அவர் மக 30 வருஷமா மக்கள் விரோத ஆட்சி திமுக பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லுங்க அண்ணன் திருமாட சொல்லுங்க பார்ப்போம். வராது. ஏன்? இன்னொரு சாப்பிட்டுக்கான இருக்கு. அதுதான் திமுகவுடைய நம்பிக்கை, திமுகவுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் திமுக இருக்கு. இப்போ அவர் நம்ம பழைய கூட்டாளி தான். 30 ஆண்டு காலம் நம்மை தூக்கி சுமந்தவர். நம்முடைய பழி பாவங்களை, ஈழ பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, சமூக நீதி, ஆட்சி எல்லாம் திருமாதான் தோல் கொடுத்தார். அந்த தலித் இயக்கம் தான் தோல் கொடுத்தது. தலித் இளைஞர்கள் தான், தலித் இளைஞர்களை பார்த்தா RSS பயந்தான், பாஜக பயந்தான். முன்னேற்றி ஏறுகளாக தலித் இயக்கம் தான் போகும். அப்போ அவர்கள் தான் நமக்கு திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு சரியான பல்லக்கு தூக்கிகள். இதுதான் திமுகக்குள்ள பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்கு. பல பேர் அதான் சொல்றாங்க, நம்ம விசிகாவை இழக்கக்கூடாது. இப்போ ஒரு புயல் சுனாமி அடிச்சுது, ஆனால் யாரு போனாலும் பரவாயில்ல, விசிகா அப்படியே இழுத்துருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல முஸ்லீம் வாக்கு எப்படி வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதோ அதே போல தலித் அப்படியே குத்தா வரும். குத்து குத்தா வாக்கு, அந்த வாக்கு எண்ணிக்கை பேலன்ஸ் ஆகும். தலித் வாக்கு என்ன ஆரம்பிச்சா திமுக தூக்கிடும். முஸ்லீம் பகுதியில் வர வரைக்கும் பேலன்ஸாக வரும். முஸ்லீம் ஓட்டு பூரா திமுக போட்டு தூக்கிடும். இதுதான் திமுகவுடைய வெற்றியின் ரகசியம். இந்த ரகசியத்தை திமுக இழந்தது தான் இப்போ திமுகவுக்குள்ள மிகப்பெரிய கடுமையான, அதாவது தீப்பறக்கும் விவாதம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதில் கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து தான் ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட்டணியில் சேரத்துக்கு என்ன தயக்கப்படுறாங்க? இல்லை, அதாவது கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே முடிவே எடுக்க முடியாது. சண்முகமும் எல்லாம் சென்ட்ரல் தான், எல்லாம் டெல்லி தான். அதிகாரம் எங்கே குவிக்கப்பட்டிருக்கு? டெல்லியில் தான். அப்போது டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் காங்கிரஸுடைய நிலை தான் கம்யூனிஸ்டுடைய நிலை. காங்கிரஸ் யாரோட இருக்குன்னு நினைக்கிறாங்க? தாவேக்காவோட. அப்போ அதைத்தான் கம்யூனிஸ்டுகளும் அந்த நிலை எடுப்பாங்க. அது காங்கிரஸ் ஒரு நிலை, கம்யூனிஸ்ட் ஒரு நிலை எடுக்க மாட்டாங்க. காரணம் திமுகவை விட இப்போ வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தாவேக்கா தான். அதனால் ராகுல் பிரதமர் ஆவதற்கு இங்கே இந்த காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு கொடுக்கும் போதே இந்த கூட்டு டெம்பரவரியை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் அதாவது தற்காலிகமாக இந்த கூட்டை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். உங்களை தூக்கி பிடிப்பது என்பது எங்களுக்கு தற்காலிகமாக நடக்காது. எங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். என்ன உத்தரவாதம்? 29 வரை இந்த கூட்டணி தொடருமா?
அப்படி தொடருவதாக உத்தரவாதம் கொடுத்தா நாங்க இப்ப உங்களுக்கு 5 எம்எல்ஏக்கு ஆதரவு கொடுக்குறோம். இதை முடிவு செஞ்சுதான் இந்த கூட்டணி 29 வரை தொடரும் ஆதரவு சொன்னார். இதான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு, பெரிய அரசியலே ஒளிந்திருக்கு. அது மட்டுமல்ல, டெல்லியிலேயே ராகுலுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. என்ன பொறுப்பு? தாவேகா கம்யூனிஸ்டில் பேசுங்க, சிபிஎம்ல பேசுங்க, சிபிஎம் பேபிட்டையும் டி ராஜாட்டையும் பேசுங்க. நீங்கள் பேசினால் அவர்கள் நாங்கள் டெல்லியில் செல்வாக்கு செலுத்த முடியாது. ஆதவர்ஜனா போய் பேபியும் டி ராஜாவையும் பேச முடியுமா? அப்போ நீங்களே பேசுங்க. இப்படி இந்த வேலையும் காங்கிரஸ் தான் செஞ்சது. மல்லிகார்ஜுன கார்கே செஞ்சார். இப்படி பல அரசியல் உள்ள இருக்கு. அதனால தாவேகா அடுத்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 29ல் இதுவரை அவர்கள் ஒரு தொலைநோக்கு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள்.